இனிமேல் தோனிக்கு பதில் ருத்துராஜ் கெய்க்வாட். சிஎஸ்கே அணியில் தோனியின் ரோல் என்ன? 6 ஐபிஎல் அணிகளின் கேப்டன்கள் அதிரடி மாற்றம். 2024 ஐபிஎல் தொடரில் இதுவரை இல்லாத அளவுக்கு 6 அணிகளோட கேப்டன்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அதில் யாரும் எதிர்பாராத வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனும் மாற்றப்பட்டு இருக்காரு. 2023 ஐபிஎல் தொடரில் காயம் காரணமாக 2 அணிகளோட கேப்டன்கள் மாற்றப்பட்டாங்க. தற்போது அந்த 2 வீரர்களும் மீண்டும் அணிக்கு கேப்டனாக திரும்பி இருக்காங்க. அதை தவிர 4 அணிகளோட கேப்டன்கள் மாறி இருக்காங்க. 2024 ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக கேப்டனை மாற்றியது மும்பை இந்தியன்ஸ் அணி தான். அந்த அணியோட நீண்ட நாள் கேப்டன் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தார். அவரை அழைச்சிக்கிட்டு வந்து கேப்டனாக்கி இருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி. தங்களுக்கு ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்த கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை இழந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்ததா சுப்மன் கில்லை தங்களோட அணியோட கேப்டனாக நியமிச்சிருக்கு. இந்த 2 அணிகளையும் அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தங்கள் அணியோட கேப்டன் ஏய்டன் மார்க்ரமை நீக்கிட்டு ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் பாட் கம்மின்ஸை தங்கள் அணியோட கேப்டனாக நியமிச்சிருக்கு. பாட் கம்மின்ஸுக்கு 20 கோடியே 50 லட்சம் கொடுத்து வாங்கி இருந்துச்சு சன்ரைசர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் கடந்த சீசனில் தங்கள் அணியோட கேப்டன்களின் காயம் காரணமாக வேற கேப்டன்களை நியமித்து இருந்தாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிதிஷ் ராணா தலைமையில் விளையாடிச்சு. இந்த முறை முந்தைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அணிக்கு திரும்பியதால் அவரே கேப்டன் பொறுப்பை ஏற்று இருக்காரு. அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட முந்தைய கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு வழிவிட்டு விலகி இருக்காரு 2023 ஐபிஎல் தொடரில் கேப்டனாக இருந்த டேவிட் வார்னர். இந்த 5 அணிகளோட கேப்டன்கள் மாற்றத்தோடு இந்த ஆண்டு வேற எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைச்சப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிர வைக்கும் கேப்டன் மாற்றத்தை அறிவிச்சிருக்கு. சிஎஸ்கே அணியோட 14 ஆண்டுகால கேப்டன் தோனி தன்னோட பதவியில் இருந்து விலகி ருத்துராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாக தேர்வு செஞ்சிருக்காரு. அதை சிஎஸ்கே அணி அறிவிச்சிருக்கு. இந்த 6 அணிகளை தவிர மற்ற 4 அணிகளான ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் தங்களோட முந்தைய கேப்டன்களோடைய தொடர இருக்காங்க. 2024 ஐபிஎல் தொடரோட கேப்டன்கள் பட்டியலை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ருத்துராஜ் கெய்க்வாட், மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு பாப் டு பிளிசிஸ், டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரிஷப் பண்ட், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு பாட் கம்மின்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சஞ்சு சாம்சன், குஜராத் டைட்டன்ஸுக்கு சுப்மன் கில், பஞ்சாப் கிங்ஸுக்கு ஷிகர் தவான், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு கேஎல் ராகுல் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சிஎஸ்கே அணியோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தோனி தன்னோட கேப்டன் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. புதிய கேப்டனா சிஎஸ்கே அணியோட இளம் தொடக்க ஆட்டக்காரர் ருத்துராஜ் கெய்க்வாட் பதவி ஏற்றிருக்காரு. இதன் காரணமாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மட்டுமே தோனி அணியில் தொடருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது.